ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி ஒரு 3 லஞ்ச் பாக்ஸ் ரைஸ் வெரைட்டி சனாக்கு பேக் பண்ணுறதை உங்களோட ஷேர் பண்ணியிருக்கேன். நார்மலான வெரைட்டி ரைஸை விட கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான ஆப்ஷன் தான் இதெல்லாம் உங்களுக்கு இருக்குன்னு நினச்சி ஷேர் பண்ணியிருக்கேன். ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தால் கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். வேறு என்ன லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி அடுத்து வேணும்னாலும் கமெண்ட் பண்ணுங்கள். வாங்க பார்க்கலாம். முதல்ல கருப்பு உளுந்து சாதத்தை செஞ்சிடலாம். பெரியவங்கலேருந்து சின்ன குழந்தைங்க வரைக்கும் எல்லாரும் விரும்பி சாப்பிடுவாங்க. உடம்புக்கும் ரொம்ப ரொம்ப நல்லது, டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும். இதுக்கு ஒரு 10 பல்லு பூண்டு தோலோடையே தட்டி எடுத்துக்கலாம். இப்போ கடாயில் லேசாக எண்ணெய் சேர்த்துட்டு பூண்டு, ஒரு சின்ன நெல்லிக்காய் சைஸ் அளவுக்கு புளி, காரத்துக்கு வரமிளகா, உங்களுக்கு எவ்வளோ காரம் வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி எடுத்துக்கலாம். இதை முதல்ல நல்லா ப்ரௌனாக வறுத்தெடுத்து தனியாக வச்சுக்கலாம். இன்றைக்கி நான் தோல் உளுந்து தான் எடுத்திருக்கேன். தோல் உளுந்தில் செய்யுங்க, அதான் ரொம்ப நல்லது, டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும். உடச்ச உளுந்து எடுத்திருக்கேன், நீங்கள் முழு உளுந்துலையும் எடுத்துக்கலாம். இது கூட கடலைப்பருப்பு, சீரகம் சேர்த்து நல்லா ப்ரௌனாக வர வரைக்கும் வறுத்து எடுத்துக்கணும். இந்த ஸ்டேஜ் வரைக்கும் வறுத்துக்கணும், நல்ல வாசனை வரணும், அப்போ தான் டேஸ்ட்டாக இருக்கும் சாதம். கடைசியாக ஒரு கை அளவுக்கு கருவேப்பிலை போட்டுட்டு 1/4 கப்பு துருவின தேங்காய் இதையும் நல்லா வறுத்து எடுத்துட்டு மிக்சர் ஜாரில் சேர்த்து லேசாக பெருங்காயம் 2 பம்ப் மட்டும் சேர்த்துட்டு குறப்பாக அரைச்சி எடுத்துக்கோங்க. கடைசியாக பூண்டு, மிளகா, புளி போட்டு இன்னொரு 2 பல்ஸ் கொடுத்துட்டு அதையும் குறப்பாக அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ நான் நல்லெண்ணெய் சேர்த்துருக்கேன். நல்லெண்ணெயில் செஞ்சால் இந்த சாதம் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் நெய் வேணும்னாலும் சேர்த்துக்கலாம். தாளிப்பெல்லாம் நிறைய பிடிச்ச அளவுக்கு சேர்த்துக்கோங்க. கருவேப்பிலை, சும்மா 2 பச்சை மிளகாய் கீரி போட்டுட்டு ஒரு பெரிய வெங்காயத்தை நறுக்கி சேர்த்துக்கலாம். உப்பு தேவையான அளவு போட்டு வதக்கிட்டு அரைச்சி வச்சுருக்க பொடியில் பாதி பொடியை இந்த வெங்காயத்தோடு போட்டு கொஞ்சம் வதக்கி விட்டுக்கலாம். வெங்காயம் ரொம்ப நேரம் வதங்கணும்னு கிடையாதுங்க. இன்றைக்கி நான் 1/2 கப்பு பாஸ்மதி அரிசி நல்லா உதுருதாக வடித்து ஆற வச்சுட்டு சேர்த்துக்கோங்க, அப்போ தான் உடையாமல் வரும். எந்த அரிசியில் வேணால் நீங்கள் செய்யலாம், மில்லட்டில் கூட செய்யலாம், ரொம்ப சூப்பராக வரும். இப்போ மிச்சம் இருக்க பொடியை அதை அரிசி மேலே கொட்டி நல்லா கிளறிட்டு ஒரு 5லேருந்து 7 நிமிஷம் மூடி போட்டு லோ ஃப்ளேமில் விட்டுருங்க. எப்பயுமே வெரைட்டி ரைஸுக்கு இந்த மாதிரி கொஞ்சம் ஸ்லோ குக்கில் தம் போட்டு விட்டால் அந்த ஃப்ளேவர் எல்லாம் இறங்கி ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ரொம்ப குவிக்காக காலையில் செஞ்சு முடிச்சிடலாம். இந்த பொடியை கூட நீங்கள் அரைச்சி வச்சுக்கிட்டிங்கன்னா ஹேண்டியாக இருக்கும். இது கூட சிம்பிளான பொட்டேட்டோ ஃப்ரை எம்ஸ் எது கூட வேணால் சர்வ் பண்ணலாம். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அடுத்த ரெசிபி இன்ட்ரெஸ்டிங்கான கோவக்காய் சாதம். நான் இன்றைக்கி குதிரைவாலி அரிசி யூஸ் பண்ணியிருக்கேன். நீங்கள் நார்மல் ரைஸ்லையும் இதே மாதிரி பண்ணிக்கலாம். எங்கள் ஹஸ்பண்டோட ரீசன்ட் ஃபேவரட் ஆகிடுச்சுங்க. ரொம்ப யம்மியாக இருக்கும். ஒரு 7 பல்லு பூண்டு தோலை எடுத்துகிட்டு இடித்து வச்சுருக்கேன். அது கூட சீரகம், கை நிறைய கொத்தமல்லி வச்சு இந்த மாதிரி நசுக்கி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி இடித்து எடுத்து செய்யும்போது அது என்னன்னே தெரியல, சாதம் தனி ருசியாக கமன்னு வாசமாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த பாசிபிலிட்டி இல்லைன்னா மிக்சரில் ஒரு 2 பல்ஸ் கொடுத்து எடுத்துக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இடி உரலோ அம்மிக்கல்லோ இருந்தால் இல்லை இந்த மாதிரி ஒரு ஃப்ளாட்டான சர்ஃபேஸில் கூட நீங்கள் தட்டி எடுத்துக்கலாம். தட்டி எடுத்தாச்சு. இப்போ கடாயில் நான் நல்லெண்ணெய் சேர்த்துருக்கேன். 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்கேன். நீங்கள் நெய் வேணும்னாலும் சேர்த்துக்கலாம். கடுகு, உளுந்தம்பருப்பு, கருவேப்பிலை, வரமிளகா, கை நிறைய நிலக்கடலை போட்டுக்கலாம். நிலக்கடலை இந்த சாதத்துக்கு ரொம்ப சூப்பராக இருக்குங்க, டேஸ்ட்டாக. இதை லேசாக வறுத்து விட்டுட்டு இந்த எண்ணெயிலேயே கொஞ்சம் பொடியெல்லாம் சேர்த்துக்கலாம், ரொம்ப ஃப்ளேவர்ஃபுல்லாக இருக்கும். மஞ்சத்தூள், காஷ்மீரி மிளகாத்தூள், மல்லித்தூள் 2 சின்ன டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்கேன். எல்லாமே நான் இன்றைக்கி 1/2 கப்பு அரிசிக்கு நான் இந்த அளவெல்லாம் சேர்த்துருக்கேங்க. நீங்கள் முன்ன பின்ன அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். காரம் வேணும் அப்படின்னா காஷ்மீரி மிளகாத்தூளுக்கு பதிலாக நார்மல் ரெட் சில்லியும் நீங்கள் சேர்த்துக்கலாம். இதில் இடித்து வச்சுருக்க பூண்டை சேர்த்து லேசாக வதக்கி விட்டுக்கலாம். அடுப்பை லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. இன்றைக்கி 1/4 கிலோ இருக்கும். நான் கோவக்காய் நீட்டமாக கழுவி சுத்தம் பண்ணிவிட்டு நறுக்கியிருக்கேன். இது கரைஞ்சி போகாமல் ரைஸில் கொஞ்சம் எடுத்து சாப்பிட்ற மாதிரி இருக்கும். குழந்தைங்களுக்கு வேண்டாம் அப்படின்னா நீங்கள் ரவுண்டாக நறுக்கி கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். இதை லேசாக வதக்கி விட்டுறலாம். இதில் ஒரு நறுக்குன தக்காளியும் ஒரு நறுக்குன வெங்காயமும் சேர்த்துக்கலாம். தேவையான உப்பு சேர்த்துக்கலாங்க. இந்த காய்க்கு மசாலாவுக்கு தேவையான உப்பை செக் பண்ணி சேர்த்துக்கோங்க. நான் எப்போயுமே சாதம் வடிக்கும் போது ஒரே ஒரு ஸ்பூன் உப்பு போட்டு வடிச்சுக்கிறேன், அதனால் அதுக்கேற்ற மாதிரி நான் உப்பு சேர்த்துக்கிறேன். இது கிளறி விட்டுட்டு இப்போ காய் வேகணும், தண்ணி ஊற்றிட வேண்டாம். சும்மா 3 கையளவு இந்த மாதிரி தண்ணி தெளிச்சிட்டு மூடி போட்டு லோ ஃப்ளேமில் விட்டுருங்க. காய் நல்லா வெந்து வந்துடும். இந்த அளவுக்கு காய் வெந்திருக்கணும். அரிசி சேர்த்ததுக்கப்புறமா காய் வேகாது. காயை நல்லா இந்த மாதிரி வேக வச்சு எடுத்துட்டு சின்ன நெல்லிக்காய் சைஸ் அளவுக்கு புளி கரைச்சி சேர்த்துக்கோங்க. இதில் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு நாட்டு சர்க்கரை சேர்த்துட்டா போதும். லேசாக பெருங்காயத்தூள்
நான் அளவுகள் எல்லாமே டெக்ஸ்ட்டில் கொடுக்குறேன், செக் பண்ணிக்கோங்க. இதை ஒரு 2 நிமிஷம் நல்லா அந்த புளி கரைசலோடு வதக்கி விட்டுறலாம். நான் இன்றைக்கி குதிரைவாலி அரிசி வடித்து வச்சுருக்கேன் இல்லையா, அதை சேர்த்துக்கிறேன். சேர்த்து நல்லா காயோடு கிளறி விட்டுக்கலாம். கிளறும் போது அடுப்பை எப்போயுமே லோ ஃப்ளேமில் வச்சுடுங்க. நல்லா மசாலாவோட கிளறிட்டு எப்பயும் போல் ஒரு 10 நிமிஷம் மூடி போட்டு வச்சிடலாம். ஸோ அந்த ஃப்ளேவர் எல்லாம் ரைஸில் இறங்கி ரொம்ப சூப்பராக இருக்கும் மத்தியானம் சாப்பிட்றதுக்கு. உடம்புக்கும் ரொம்ப ரொம்ப நல்லது கோவக்காய். எல்லாருமே சாப்பிட்லாங்க. ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். சிம்பிளாக ரைத்தா கூட நீங்கள் இதை பேக் பண்ணிக்கலாம். அடுத்த ரைஸ் வெரைட்டிஸ் அனாவோட ரீசன்ட் ஃபேவரட் அப்படின்னே சொல்லலாம். இதில் நெல்லிக்காய் சேர்த்துருக்கோம் அப்படின்னு குழந்தைங்களுக்கு தெரியவே தெரியாது. அதில் இருக்க அந்த துவர்ப்பு, அந்த டேஸ்ட்டு பிடிக்காத குழந்தைங்க கூட விரும்பி சாப்பிடுவாங்க. ரொம்ப ரொம்ப எம்மியாக இருக்கும், உடம்புக்கும் ரொம்ப நல்லதுங்க. வாரத்தில் ஒரு நாள் நெல்லிக்காய் இருந்ததுன்னா கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களோட ரீசன்ட் ஃபேவரட்டாக இந்த லஞ்ச் பாக்ஸ் மாறிடும். இன்றைக்கி நான் முழு நெல்லிக்காய் நான் ஃப்ரோசன் தான் இங்கே அவைலபிள் இருக்குங்க. அதை தான் எடுத்து ஸ்டீம் பண்ணி எடுத்திருக்கேன். நீங்கள் ஃப்ரெஷ்ஷான ஆம்லாவில் பண்ணி பாருங்கள், இன்னமுமே சூப்பர் டேஸ்ட்டாக இருக்கும். இன்றைக்கி நான் 5 பெரிய நெல்லிக்காய் எடுத்திருக்கேன். நீங்கள் இன்னும் கொஞ்சம் கூட வேணும்னாலும் நெல்லிக்காயோட அளவை கூட்டி எடுத்துக்கலாம். ஒரு 10 நிமிஷம் இந்த மாதிரி இட்லி பாத்திரத்தில் வேக வச்சு எடுத்துக்கோங்க. அதை அப்படியே இந்த சீடெல்லாம் எடுத்துகிட்டு மிக்சர் ஜாரில் சேர்த்துட்டு லேசாக கொஞ்சமாக இஞ்சி மீடியம் சைஸை நறுக்கி சேர்த்துக்கலாம். காரத்துக்கு பச்சை மிளகா உங்களுக்கு எவ்வளோ காரம் செட் ஆகுமோ அந்த அளவுக்கு எடுத்துக்கலாம். இதை ஒரு பல்ஸ் கொடுத்து மட்டும் எடுத்துக்கோங்க. தண்ணி எதுவும் சேர்த்து அரைக்க வேண்டாம். அப்படியே 3-4 பல்ஸ் கொடுத்து ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ சூப்பராக ஒரு பவுடர் அரைச்சிடலாம். கடுகு, உளுந்து, கொஞ்சமாக வெந்தயம், சீரகம் இதை நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணிவிட்டு கலருக்காக காஷ்மீரி மிளகா ஒரு 3 சேர்த்துருக்கேன். நீங்கள் காரம் இன்னும் நல்லா தேவைப்படும் அப்படின்னா இந்த இடத்துல ரெட் சில்லியே நீங்கள் சேர்த்துக்கலாம். இதை அப்படியே நல்லா ப்ரௌனாக ட்ரை ரோஸ்ட் பண்ணிவிட்டு பவுடர் பண்ணி ரெடி பண்ணிக்கலாம். இப்போ ரைஸை தாளித்து விட்டுறலாம். தாளிப்பெல்லாம் சேர்த்துக்கலாம். கடுகு, உளுந்தம்பருப்பு, கடலைப்பருப்பு நிறைய சேர்த்துக்கோங்க. இதில் ஒரு நறுக்கின வெங்காயத்தை சேர்த்துருக்கேன் நான். இதை லேசாக வதக்கி விட்டுக்கலாம். இந்த ரைஸை மத்தியானம் சாப்பிட அவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருக்குங்க, டேஸ்ட்டாக. அந்த நெல்லிக்காவோட இனிப்பு லைட்டாக அவ்வளோ அருமையாக இருக்கும். இதில் லேசாக நம்ம இப்போது பெருங்காயத்தூளும் உப்பும் சேர்த்துக்கலாம். சாதத்துலேயே உப்பு சேர்த்துருந்தீங்கன்னா இந்த ஸ்டேஜில் கொஞ்சம் கவனமாக உப்பு சேர்த்துக்கோங்க. இதில் லேசாக வெங்காயம் வதங்கினா போதும், ரொம்ப வதங்கணும்னு இல்லை. இப்போ அரைச்சி வச்சுருக்க நெல்லிக்காய் பேஸ்ட்டை இதில் சேர்த்துக்கலாம். இந்த அளவுக்கு இருக்கும். தண்ணி சேர்க்காமல் அரைச்சிங்கன்னா நல்லா இந்த மாதிரி ரைஸோட மிக்ஸ் ஆகிற மாதிரி நல்லா சூப்பராக உதிராக அரைச்சி வரும். பல்ஸ் மட்டும் கொடுத்து எடுத்திங்கன்னா இதில் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம். இந்த நெல்லிக்காய்க்கு தேவையான உப்பு கொஞ்சம் பத்தலை, அதனால் நான் திரும்ப கொஞ்சம் சேர்த்துக்கிட்டேன். ஒரு டீஸ்பூன் அளவுக்கு நாட்டு சர்க்கரை சேர்த்துருக்கேன். அதில் அரைச்சி வச்சுருக்க பவுடர் இது எல்லாத்தையும் இந்த நெல்லிக்காயோடு சேர்த்து ஒரு 2 நிமிஷம் வதக்கி விட்டால் போதும். நல்லா கம்மன்னு இருக்கும். வதக்கி விடும்போதே டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். இதில் ஒரு கை நிறைய திருவின தேங்காய் சேர்த்துக்கலாம். இது மேலே வடித்து வச்சுருக்க பாஸ்மதி அரிசியில் தான் நான் இன்றைக்கி பண்ணியிருக்கேங்க. 1.5 கப்பு வடித்து உதிராக வச்சு ஆற வச்சுட்டு அதுக்கப்புறம் இதில் சேர்த்துக்கலாம். அரிசியை சேர்த்தோடனே அடுப்பை கொஞ்சம் லோ பண்ணிவிட்டு பொறுமையாக கிளறி விட்டுக்கோங்க. இந்த மாதிரி சாஃப்டான ஸ்பேச்சுலா வச்சு கிளறினா அரிசி கொஞ்சம் உடையாமல் வரும். இந்த மசாலாலாம் அரிசியில் நல்லா சேர்ந்து வர அளவுக்கு இந்த மாதிரி நல்லா பெரட்டி விட்டுட்டு எப்பயும் போல் ஒரு 5-7 நிமிஷம் மூடி போட்டு தம் போட்டு லோ ஃப்ளேமில் விட்டுறலாம். இந்த ஃப்ளேவர்லாம் ரைஸில் செட் ஆகிறதுக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். கடைசியாக கை நிறைய கொத்தமல்லியை போட்டுட்டு ஒரு கிளறிட்டு மூடி போட்டு விட்டுருங்க. 10 நிமிஷத்தில் ரெடி பண்ணிடலாம். இந்த லஞ்ச் பாக்ஸை அவ்வளோ எம்மியாக இருக்கும், உடம்புக்கும் ரொம்ப ரொம்ப நல்லது. ட்ரை பண்ணி பாருங்கள். இது கூட சிம்பிளாக ஏதாவது ஃப்ரையம்ஸு, வெஜிடபிள் இல்லை ரைத்தாவோட அல்டிமேட்டாக இருக்கும். இந்த ரைஸ் வெரைட்டிஸ் எல்லாமே மார்னிங் உங்களுக்கு லஞ்சுக்கு பேக் பண்ண ஒரு சூப்பர் ஆப்ஷனாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஹெல்த்தியாகவும் இருக்கும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு எந்த லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி பிடிச்சிருந்தது அப்படின்னு சொல்ல கமெண்ட் பண்ண மிஸ் பண்ணாதீங்க. நான் வெயிட் பண்ணிகிட்டே இருக்கேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். See you in another video.